இதுதாங்க, இந்த டான்ஸ் தான் சொன்னேன். பாருங்க பின்னாடி பெல்ட் அடிக்கிறேன் பாத்தீங்களா, அது பாருங்க பேக் ஃபிளிப் அடி, இன்னொரு வாட்டி அடிக்கிறேன் பாருங்க. பேக் ஃபிளிப் அடிச்சேன் பாத்தீங்களா, இப்ப விஷயங்கள் மட்டும் பண்ணலாம் போல. பாருங்க இப்ப பேக் ஃபிளிப் பண்ணவா, இருங்க பேக் ஃபிளிப் பண்றேன். பாத்தீங்களா பெல்ட் அடிச்சிட்டு இருக்கேன், திரும்பி பேக் ஃபிளிப். இந்த பேக் ஃபிளிப் வாங்கிக்கோ. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின் சான் பேசுறேன். இன்னைக்கு லைக் ஆர் பாஸ் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம எல் ஆர் எவன் ஒரு கேம் விளையாண்டோம் பாத்தீங்களா, ஏறக்குறைய அதே மாதிரி தான் இந்த கேமும். எக்ஸாக்டா என்ன பண்ணணும்ன்றது எனக்கு கிளியரா தெரியல. நம்ம விளையாட விளையாட கத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்க கேம் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கேமுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க பாத்தீங்களா எல்லாரும் எவன்ல லைன்ல நிப்பாங்க. அங்க காடா ஒருத்தர் வந்து எவனுக்கு எள்ளுக்கு அனுப்புவாரு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இந்த கேமும். இதுல லைக் ஆர் பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு, பாப்போம். லைக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பாஸ் பண்ணலாம் போல. அங்க பாருங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, எஸ் நோன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டு செக்ஷனுக்கு அனுப்புவாங்க போல, எஸ்னா ஒரு பக்கமோ நோனா ஒரு பக்கமோ அனுப்புவாங்க போல. நம்ம விளையாடும் போது தான் இந்த கேமை பத்தி முழுசா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட விளையாடுறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. எனக்கு ரெக்வஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ரெக்வஸ்ட் கொடுக்கும் போதே நம்ம டக்குன்னு அக்செப்ட் பண்ணிடணும். ஓகே ஓகே, இங்க பாருங்களேன், இதுல எஸ்ல 4 பேர் இருக்காங்க, நோல 2 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம நுழைவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நம்ம நுழைய போறோமா, ரவுண்ட் ஓவர். இன்னும் நம்மளுக்கு 14 செகண்ட்ல நம்ம அடுத்து விளையாட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்வஸ்ட் கொடுத்தா டக்கு டக்குன்னு அக்செப்ட் பண்ணிடலாம். ஓகேவா, நீங்களுமே இந்த கேம்ல ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விளையாடுற கேம்ல ஜாயின் பண்ணுங்க. இதோ இதுதான் என்னோட ஐடி, கீழே இருக்கு பாருங்க, இதுதான் என்னோட ஐடி. ஓகேவா, இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சின் சான் நான் லாஸ்ட்ல நிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மட்டும் லாஸ்ட்ல நிக்க விட்டுட்டாங்க பாருங்களேன். எப்பா, அங்க இருக்கிற ஒரு பொண்ணு தாங்க செலக்ட் பண்ண போகுது. அந்த சைட்ல ஒரு பொண்ணு இருக்கு, அதுதான் செலக்ட் பண்ண போகுது போல. சரி பாப்போம். பொண்ணு ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணும் போல. ஒருத்தனை செலக்ட் பண்ணிருச்சு. 2 பேரும் செலக்ட் பண்ணிருக்கு. 2 பேருமே எஸ்ல போய் நிக்கிறாங்க. நம்மள என்ன பண்ண போதோ, சரி பாப்போம். என்னையும் எஸ்ல செலக்ட் பண்ணிருப்பா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்ன பார்க்கவே பாவமா இருக்குல்ல, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ எஸ். என்னங்க இந்த பொண்ணு நோட யாரையும் செலக்ட் பண்ணல, ஃபுல்லா எஸ்லயே செலக்ட் பண்ணிருச்சு. இது பாருங்க எல்லாரையும் எஸ்ன்னு கொடுத்துருச்சுங்க, நோல யாருமே கிடையாது. யாரையாவது நோலையும் கொடுக்கணும், அப்பதான் கேம் நல்லா இருக்கும். பாருங்க எல்லாரையும் எஸ்ல செலக்ட் பண்ணிச்சு. எங்க கேமே முடிஞ்சிருச்சுங்க. கேம் அவ்வளவுதானா, எஸ் நோனு செலக்ட் பண்றதுதான் கேமா? அடக்கொடுமை, என்னங்க இது இவ்வளவு சாதாரண கேமா இருக்கு. அடுத்த ரவுண்டு இன்னும் 5 செகண்ட், 4 செகண்ட், 3 செகண்ட். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அந்த இடத்துல உட்காந்தா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, என்ன இந்த வாட்டி நம்ம செலக்ட் ஆகலங்க, வேற கொஞ்சம் பேர் தாங்க விளையாடுறதுக்காக போயிருக்காங்க. என்ன நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும். இது என்னப்பா, இது எல்லாரும் எவன் மாதிரி கேம் இருக்கும்னு நினைச்சங்க, இது வேற மாதிரி இருக்கு கேமு. அப்ப வெறும் அவங்க செலக்ட் பண்றது மட்டும் தான் நடக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? என்னன்னு தெரியல. இந்த கேம் விளையாண்டவங்க இந்த கேமை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது பாருங்க, அது பாருங்க இப்ப செலக்ட் பண்றவங்க பாருங்க நோலெல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் பாருங்க, நோல இவன் நின்றுட்டு இருக்கான். எஸ்ல கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எஸ் நோன்னு செலக்ட் பண்ணும். இது பாருங்க நோல இப்ப 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க, நோல இப்ப 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணும். இப்ப பாருங்க நோல 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க, எஸ்ல வெறும் 3 பேர் தான் நின்றுட்டு இருக்காங்க, பட் நோல 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணதா கரெக்டா இருக்கும். இந்த வாட்டி நம்ம போவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ரவுண்டு முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, இன்னும் 14 செகண்ட்ல அடுத்த கேம் ஆரம்பிக்க போகுது. செலக்ட் பண்ற இடத்துல நம்ம இருக்கணும், எல்லாரையும் நோக்கு அனுப்பிடலாம். யாருமே எஸ்ல இருக்கக்கூடாது, எல்லாருமே நோ இடத்துல தான் இருக்கணும். வா 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 வா, சீக்கிரமா 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 ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னும், ஓகே ஓகே. இன்னும் இந்த வாட்டி நான் நிக்கிறேன், கடைசிக்கு முன்னாடி நிக்கிறேன், பார்ப்போம் என்ன வருதுன்னு. இந்த வாட்டியாவது எஸ் நோன்னு பிரிச்சு அனுப்பு. இவன் கோவத்துல இருப்பாங்க, இவனை எல்லா வாட்டியும் நோன்னு கொடுத்தாங்க இந்த பீனிக்ஸ. இவன் செம்ம கோவத்துல இருப்பான் பாருங்க. நிறைய பேரை நோக்கு தான் அனுப்பி விடுவான் பாருங்க. பாருங்க கண்டிப்பா நிறைய பேரை நோக்கு தான் அனுப்பி விடுவான். நம்ம சேட்டை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அப்பதான் கருப்புல நோக்கு அனுப்புவான். இது பேர் எகிரிக்கிட்டே இருக்கான் பேர், நான் எகிரிக்கிட்டே இருக்கேன் பேர். வா 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 வா, என்னை எங்கனாலும் அனுப்பு. என்னங்க என்னை எஸ்ல அனுப்பிட்டான். நான் கூட நான் பண்ண சேட்டைக்கு நோல் அனுப்புவான்னு நினைச்சேன், பார்த்தா எஸ்ல அனுப்பிட்டான். எஸ்ல நான் 5 பேர் இருக்கோங்க, நோல ஒரே ஒருத்தன் இருக்கான், அவ்வளவுதான். அவ்வளவுதான். நான் இப்ப திரும்பி வெளியே வந்துருவோமா? இல்ல இல்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டு முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. என்ன இவ்வளவுதான் கேமேவா? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க நிறைய பொருள்லாம் இருக்கு, இந்த பொருள்லாம் வாங்கணும்னா என்கிட்ட காசு இல்ல. அந்த கேம்ல காசு ஜெயிக்கலாமோ? இதை பாருங்க, இங்க நிறைய பொருள் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க கோல்டு வச்சிருக்காங்க, நிறைய பொருள் வச்சிருக்காங்கல்ல. இதெல்லாம் அங்க கேம்ல நம்ம ஜெயிச்சு வாங்கலாம் போல. இது பாருங்க,
நிறைய இருக்குங்க. ஆனா என்கிட்ட டாலர் எப்படி ஏத்துறதுன்னே தெரியல என்கிட்ட. அந்த கேம்ல காசு ஏதாவது ஜெயிக்க முடியுமா? இது இங்க ஷாப்லாம் இருக்கு. இந்த ஷாப்லாம் என்ன வாங்குறது தெரியலையே. இந்த கேமே எனக்கு எக்ஸாக்டா புரியலன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமை வேற யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி விளையாடணுன்றத கொஞ்சம் சொல்லுங்க. இந்த இடத்துக்குள்ள போக முடியுமா? இங்கெல்லாம் போக முடியாது. இன்ட்ராக்ட் இங்க என்ன இன்ட்ராக்ட் பண்றது? இங்கெல்லாம் வேணாம், இன்ட்ராக்ட் ஒன்றும் பண்ண தேவையில்ல. எஸ் நோல நிக்க வைக்கிறாங்க, அவ்வளவுதாங்க மொத்த கேமு. எல்லார் எவன்ல வந்து கொஞ்சம் போட்டி மாதிரிலாம் இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் ரெண்டு டீமுக்குள்ள சண்டை மாதிரி வைப்பாங்க, நல்லா இருக்கும். அது பாருங்க, ஃபுல்லா எஸ்ல நிக்க வச்சிட்டாங்க, யாரோ நோல நிக்கவே வைக்கல. சோ சோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? அடுத்து சரி திரும்பி ஒரு வாட்டி நம்ம விளையாடுவோம். நம்ம எஸ் நோக்கு அனுப்புற இடத்துக்கு வந்தா நல்லா இருக்கும். நம்ம நிறைய பேரை நோக்கு அனுப்பி விடுவோம், என்னதான் நடக்குது பார்ப்போம். இந்த வாட்டி நான் அந்த இடத்துக்கு போயிடணும்ப்பா. கடவுளே கடவுளே, நான் அந்த இடத்துக்கு போயிடணும் ப்ளீஸ். என்ன அந்த இடத்துல நிக்க வைப்பா. நான் எல்லாரையும் நோ கொடுத்து அனுப்பி விடுறேன். சே, என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்பயும் நான் செலக்ட் பண்ற இடத்துல இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் நின்றுட்டு இருக்கேன் பாருங்களேன், அது பாருங்க. சே, திரும்பி எஸ் நோல போய் நிக்க போறோம்னு நினைக்கிறேன். பாப்போம் இந்த வாட்டியாவது கேம்ல வேற மாதிரி ஏதாவது நடக்குதான்ட்டு. யாரு? ஏதோ ஒரு பொண்ணு தான் நினைக்கிறாங்க. பாப்போம் அது என்னதான் செலக்ட் பண்ணுது. நம்ம சேட்டை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அமைதியா இருக்க வேணாம், சேட்டை செஞ்சுக்கிட்டே இருப்போம். எகிரி 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 எகிரி. ஏய் என்னடா எகிர்றா 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 எகிர்றா. தொல்லை குத்துக்கிட்டே இரு. நோக்கு போன நீ நீ பண்ற சேட்டையெல்லாம் அவங்க நோக்கு கொடுக்கணும். சின்சானே எகிரிக்கிட்டே இரு. பாருங்க, நம்ம எதிர்றதை பார்த்து மத்தவங்களும் எதிர்றாங்க பாருங்க. எகிரிக்கிட்டே இரு எகிரிக்கிட்டே இரு எகிரிக்கிட்டே இரு எகிரிக்கிட்டே இரு எகிரிக்கிட்டே இரு எகிரிக்கிட்டே இரு எகிரிக்கிட்டே இரு. நீ நோ தான் கொடுக்குற எனக்கு. எஸ் குத்தனா அவ்வளவுதான் ஒண்ணு. நோ கொடு நோ கொடு. ஏ அதுவே எகிர்த்து பாருங்க. அதுவே அது எகிரி எஸ்ன்னு குத்துருச்சுங்க. சே, என்னங்க நான் நோ கொடுப்பேன்னு பார்த்தா எஸ் குத்துருச்சுங்க. நான் நோ கொடுப்போம், நான் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சது பாருங்க. டான்ஸ் எல்லாம் பண்ணலாங்க. நான் டான்ஸ் பண்றேன் பாருங்க. ஏய் பெல்ட் எல்லாம் அடிக்கிறாங்க பாருங்க. நான் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஓஹோ, இந்த கேம்ல என்ன பண்ணலாம் புரியுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்பதான் கேம் புரியுது. என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றும் இல்லை, அந்த கேம்குள்ள போனா நம்மளால நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்டண்ட் எல்லாம் பண்ண முடியுது. அந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி நீங்க லைக் வாங்கணும். ஆக்சுவலா அங்க இருக்கிறவங்க வந்து ரேண்டமா லைக் டிஸ்லைக் போடுறாங்க, அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டண்ட் பண்ணி அவங்க கிட்ட லைக் டிஸ்லைக் வாங்கணும். அதுதான் விஷயம். புரியுது புரியுது. ஓ எப்பா, நம்ம கேமை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள கேமே முடிஞ்சிருது ஃப்ரெண்ட்ஸ். நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னொன்று வாட்டியை உங்களுக்கு விளையாடி காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலா அங்க தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அவங்க தான் கரெக்டா செலக்ட் பண்ணணும். நம்ம நல்லா விளையாண்டா லைக் கொடுக்கணும். அதாவது நல்லா ஸ்டண்ட் நல்லா போஸ் எல்லாம் கொடுத்தா லைக் கொடுக்கணும். நம்ம சரியா போஸ் கொடுக்கலன்னா டிஸ்லைக் கொடுக்கணும். அவங்க எல்லாத்துக்கும் லைக் டிஸ்லைக்னு கொடுத்தா வேலைக்கு ஆகாது, கேம் நல்லா இருக்காது. சரி இருங்க, அங்க ஒரு பொண்ணு பாருங்க, பேக் பெல்ட் எல்லாம் அடிக்குது பாருங்க. பேக் பெல்ட் எல்லாம் அடிக்குது பாருங்க. அப்படியே பேக் ஃபிளிப் அடிக்குது, டான்ஸ் பண்ணுது பாருங்க. அதனால எஸ் கொடுத்தா ஓகே, இது கரெக்டா இருக்கும். நீங்க சும்மா சும்மா எஸ் கொடுத்தா பாருங்க, அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுது பாருங்க. இருங்க இருங்க, இந்த வாட்டி நான் உங்களுக்கு பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுறேன் பாருங்க. இருங்க இருங்க, இந்த வாட்டி நான் உள்ள போவேன்ல, உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுறேன். ஏன்னா உள்ள போனாதான் அந்த டான்ஸ் எல்லாம் பண்ண முடியுது. இங்கேயே பண்ணலாமா? அது பாருங்க, இதுதாங்க இந்த டான்ஸ் தான் சொன்னேன். பாருங்க பின்னாடி பெல்ட் அடிக்கிறேன் பாத்தீங்களா? அது பாருங்க, பேக் ஃபிளிப் அடி இன்னொரு வாட்டி அடிக்கிறேன் பாருங்க. பேக் ஃபிளிப் அடிச்சேன் பாத்தீங்களா? இப்ப இந்த மாதிரி நம்ம நிறைய இதெல்லாம் பண்ணலாம். உள்ள போய் அவங்க கிட்ட பண்ணி காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? இருங்க இருங்க, இப்ப விதவிதமா பண்றேன் பாருங்க. அடுத்தவங்களை கிண்டல் கூட பண்ணலாம். இருங்க, அடுத்தவங்களை கிண்டல் பண்றதுக்கெல்லாம் காசு கேட்கறாங்க. அடுத்தவங்களை கிண்டல் பண்றதுக்கு இம்ப்ரெஸ் பண்றதுக்கெல்லாம் காசு கேட்கறாங்க. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணலாம் போல. இது பாருங்க, இப்ப பேக் ஃபிளிப் பண்ணவா? இருங்க, பேக் ஃபிளிப் பண்றேன். பாத்தீங்களா, பெல்ட் அடிச்சிட்டு இருக்கேன். திரும்பி பேக் ஃபிளிப். இந்த பேக் ஃபிளிப் வாங்கிக்கோ. ஐயோ, நம்மள நல்ல வேலைங்க எஸ் தாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இந்த மாதிரி பேக் ஃபிளிப் பண்ணி எஸ்ல போய் நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டாலர் 10 டாலர் ஏறுதுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா காசை ஏற்றி அங்க நிறைய பொருள்லாம் விற்கிறாங்க பாத்தீங்களா? அதுல ஏதாவது பொருள் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். இதுதான் கேம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு இப்ப. ஆனா இது எவன் அளவுக்கு சூப்பரா இல்லைங்க இந்த கேமு. இங்க ஷாப் இருக்கு பாருங்க. இங்க தானே எங்கேயோ ஷாப் நம்ம பார்த்தோம். அந்த ஷாப்ல நமக்கு வேண்டியதை வாங்கிக்கலாம். அது பாருங்க, இப்ப என்கிட்ட 40 டாலர் சேர்ந்துருக்கு. ஆனா இங்க ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு விலை பாருங்க. 200 டாலரு, இது 250 டாலரு, இது 450 டாலரு. எப்பா எல்லாம் செம்ம விலைங்க. நம்ம கிட்ட வெறும் கம்மி தான். இப்ப நான் தேர்ந்தெடுக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்ப நான் தான் இந்த இடத்துல இருக்கேன். இப்ப நான் தான் செலக்ட் பண்ண போறேன் இவனுங்களை. எல்லாருக்கும் நோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, எல்லாருக்கும் பாஸ். போ 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 போ. எல்லாருக்கும் பாஸ் தான் கொடுக்க போறேன். இருங்க இருங்க, பாஸ் 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 கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்
எல்லாருக்கும் பாஸ் தான். நீ என்ன பண்ணாலும் சரி பாஸ் தான்டா உனக்கு. போடா, நீ என்ன பண்ணாலும் பாஸ். பாஸ் பாஸ்னா டிஸ்லைக் தான் பாஸ்ன்னு வச்சிருக்காங்க. அது பாருங்க, எல்லாரையும் எல்லாரையும் அந்த இடத்துக்கு அனுப்பிட்டேன். சரிங்க, ஒரே ஒருத்தனை மட்டும் நம்ம லைக் கொடுப்போங்க. இவனை மட்டும் லைக் கொடுப்போங்க. அது பொண்ணா? ஐயோ, பொண்ணுக்கு லைக் கொடுத்துட்டேன்னு சொல்ல போறாங்க. அது பாருங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் ஜெயிக்க வச்சிருக்கேன், மத்த எல்லாரையும் தோக்க வச்சிருக்கேன் பாருங்க. எப்படி? இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் கேம் விளையாடணும். கெத்தா. அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.